Taste the Daily. கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கோவையில் பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி ஆய்வுகளையும் மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திறனற்ற திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத அவலநிலை நிலவுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கோவை மாவட்டத்திற்கு அதிமுக அரசு 50 ஆண்டுகளாக வளர்ச்சியை அளித்தது எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜெயவர்தன், கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம், மாநகர மாவட்ட கழக பொருளாளர் பார்த்திபன், மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் மனோகரன், மாநகர மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் பிரபாகரன், MGR மன்ற மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மக்கள் தயாரா இருக்காங்க. 4 வருஷம் திமுக எதுவுமே செய்யறது தெரியும். கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள்ல அந்த வளர்ச்சியை நாம் கொடுத்திருக்கிறோம். எடப்பாடியார் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்திருக்க. அம்மா இருக்கும்போது எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்திருக்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 6 புதிய கல்லூரி, இன்னைக்கு பார்த்த சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சொல்லிட்டே போலாம். அத்தியுடனார் திட்டம், அதே போல ஆனப்படையார் நல்லார் திட்டம், செய்ய முடியாத திட்டங்கள் கூட எடப்பாடியார் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஏர்போர்ட் விரிவாக்கம். ஆகவே இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கோம். திமுக 4 வருஷத்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்க, எதுவுமே செய்யல. நம்ம செஞ்சதெல்லாம் சொத்து ஒரு உயர்வு, மின்கட்ட உயர்வு, பால் உயர்வு, கட்டுமான பொருட்கள் உயர்வு. இன்னும் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா கஞ்சா வைக்கிறது, யாருக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டோட குழுமையை கெட்டு போச்சு. இதான் சூழ்நிலை. மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள், ஏழைகள், விவசாயிகள் கண்டிப்பாக ஆட்சி மாற்ற உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி.